மக்களவை தொகுதியில் மொத்தமாக எடுக்கப்பட்ட சாம்பிள்களின் எண்ணிக்கை 3901. அதில் பிழைகள் உள்ளவைகளை நீக்கியது போக செல்லுபடியாகும் சாம்பிள்களின் எண்ணிக்கை 3004. இதில் 2758 பேர் இந்துக்கள், 110 பேர் கிறிஸ்தவர்கள், 126 பேர் இஸ்லாமியர்கள். மொத்தம் 1509 ஆண்களிடமும் 1482 பெண்களிடமும் 13 மூன்றாம் பாலினத்தவர்களிடமும் சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. வயது வாரியாக 18 முதல் 19 வரை உள்ளவர்கள் 670, 20 முதல் 30 வரை உள்ளவர்கள் 901, 30 முதல் 50 வரை உள்ளவர்கள் 855, 50 வயதுக்கு மேற்பட்டோர் 578. இதில் படித்தவர்கள் 1987, ஓரளவு படித்தவர்கள் 1017. ஜாதி வாரியாக பார்க்க வேண்டுமெனில் 916 வன்னியர்களிடமும் 848 பறையர்களிடமும் 311 முதலியார்களிடமும் பிற சமூகத்தை சேர்ந்த 929 பேரிடமும் சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. இதில் திமுகவை சார்ந்தவர்கள் என 541 பேரும், காங்கிரஸை சார்ந்தவர்கள் என 125 பேரும், அதிமுகவை சார்ந்தவர்கள் என 659 பேரும், பாஜகவை சார்ந்தவர்கள் என 113 பேரும், அமமுகவை சார்ந்தவர்கள் என 158 பேரும், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என 176 பேரும், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என சொல்லக்கூடியவர்கள் 88 பேரும், பிற கட்சிகள் அல்லது எந்த கட்சியையும் சாராதவர்கள் என 1144 பேரும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். திமுக அரசின் 2.5 ஆண்டு கால செயல்பாடுகளை ஆதரித்து 29% பேரும், எதிர்த்து கிட்டத்தட்ட 57% பேரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல பாஜக அரசின் செயல்பாடுகளை ஆதரித்து 23% பேரும், எதிர்த்து 59% பேரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய பாஜக அரசு மாநில நலன் மீது அக்கறை கொண்டுள்ளது அல்லது ஓரளவு அக்கறை கொண்டுள்ளது என கிட்டத்தட்ட 27% மக்களும், அக்கறையே கொள்ளவில்லை என 60% மக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். அமைச்சர் உதயநிதியின் சனாதன தர்மம் தொடர்பான பேச்சு குறித்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என 70% பேரும், ஏதோ கேள்விப்பட்டுள்ளோம் என 13% பேரும், ஆமாம் அது பற்றி தெரியும் என 6% பேரும் கருத்து கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் சனாதன தர்மம் என்றால் என்னவென்றே தெரியாது என 81% மக்களும், ஓரளவு தெரியும் என 0.6% மக்களும், நன்கு தெரியும் என 1% மக்களும் கருத்து கூறியிருக்கிறார்கள். பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது தொடர்பான கேள்விக்கு சரியான முடிவு என 57% மக்களும், அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு என 9% மக்களும், தவிர்த்திருக்கலாம் என 4% மக்களும் கருத்து கூறியுள்ளனர். அதே நேரம் மைனாரிட்டி சமூக வாக்குகளை குறிவைத்தே கூட்டணியை அதிமுக உடைத்ததாக சொல்லப்படுவது சரியா என்கிற கேள்விக்கு இல்லை என 83% மக்களும், சொல்ல முடியாது என 5% மக்களும், ஆமாம் என 9% மக்களும் கருத்து கூறியுள்ளனர். 99% வாக்குறுதிகளை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றிவிட்டதாக சொல்கிறாரே என்று கேட்டபோது 29% பேர் அவர் பொய் சொல்கிறார் என்றும், 30% பேர் திட்டங்களை பட்டியலிட சொல்லுங்கள் என்றும் சொல்ல 32% பேர் அவர் சரியாகத்தான் சொல்கிறார் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே போல மகளிர் இலவச திட்டங்கள் குறித்தான அமைச்சர்களின் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு அமைச்சர்களை கட்டுப்படுத்த முதல்வர் தவறிவிட்டதாக 30% மக்களும், விமர்சனங்கள் தேவையற்றது என 39% மக்களும், நாங்கள் இலவசம் கேட்கவே இல்லை என 26% மக்களும் கருத்து கூறியுள்ளனர். முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு சூப்பர் என 14%, சுமார் என 18%, மோசம் என 30%, படுமோசம் என 32% பேர் கருத்து கூறியுள்ள நிலையில், சட்ட ஒழுங்கு குறித்த கேள்விக்கு சூப்பர் என 13%, சுமார் என 16%, மோசம் என 32%, படுமோசம் என 29% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். காவேரி விவகாரத்தில் கர்நாடக அரசை நாடாமல் மத்திய அரசையும் உச்சநீதிமன்றத்தையும் தமிழக அரசு நாடியது தொடர்பான கேள்விக்கு விவசாயிகளை ஏமாற்றும் செயல் என 20% பேரும், இது திசை திருப்பும் முயற்சி என 30% பேரும்,
காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறித்துக்கொள்ள வேண்டும் என 23% பேரும், சரியான முடிவுதான் என 25% பேரும் கருத்து கூறியுள்ளனர். அதேபோல மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை திமுக அரசு மோசமாக கையாண்டது என 32% பேரும், படுமோசமாக கையாண்டது என 28% பேரும், ஓரளவு சரியாக கையாண்டது என 16% பேரும், சரியாகவே கையாண்டது என 14% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். 2019 மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் என கேட்டபோது 47% திமுக கூட்டணிக்கும், 32% அதிமுக கூட்டணிக்கும், 5% நாம் தமிழருக்கும், 12% மற்றவர்களுக்கும், 4% கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். தொகுதி எம்பியின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு மோசமாக செயல்பட்டார் என 28% பேரும், படுமோசமாக செயல்பட்டார் என 29% பேரும், சிறப்பாக செயல்பட்டார் என 13% பேரும், சுமாராக செயல்பட்டார் என 15% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் உங்களின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா என்கிற கேள்விக்கு இல்லை என 60% பேரும், ஓரளவு என 13% பேரும், முன்னேற்றம் கண்டுள்ளது என 15% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டதா என கேட்டபோது இல்லை என 46% பேரும், சரியாகவே செயல்பட்டது என 49% பேரும் கூறியுள்ளனர். தமிழகத்தில் 2024 யார் வெற்றி பெறுவார்கள் என நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு திமுக கூட்டணிக்கு 29%, அதிமுக கூட்டணிக்கு 30%, பாஜக கூட்டணிக்கு 10%, நாம் தமிழருக்கு 11%, மற்றவர்களுக்கு 4%, கருத்து இல்லை என 16% மக்கள் பதிலளித்துள்ளனர். இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க நினைக்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு திமுக கூட்டணிக்கு 26.55%, அதிமுக கூட்டணிக்கு 27.28%, பாஜக கூட்டணிக்கு 7.8%, நாம் தமிழருக்கு 8.45%, மற்றவர்களுக்கு 11.66% பேர் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற வாரியாக பார்க்கும்போது போளூர் மற்றும் ஆரணி தொகுதிகளில் அதிமுகவும், செய்யாறு, வந்தவாசி, செஞ்சி மற்றும் மயிலம் தொகுதிகளில் திமுகவும் முன்னிலை வகிக்கின்றன. அதிமுகவுக்கு அதிகபட்சமாக ஆரணியில் 146 பேரும், திமுகவுக்கு அதிகபட்சமாக செய்யாறில் 144 பேரும், பாஜகவுக்கு அதிகபட்சமாக போளூரில் 44 பேரும், அமமுகவுக்கு அதிகபட்சமாக ஆரணியில் 37 பேரும், நாம் தமிழருக்கு அதிகபட்சமாக செய்யாறில் 40 பேரும், ஓபிஎஸ் தரப்புக்கு அதிகபட்சமாக மயிலத்தில் 18 பேரும் ஆதரவளித்துள்ளனர். சட்டமன்ற வாரியான நிலையை வைத்து பார்க்கும்போது திமுக கூட்டணியை மொத்தமாக 801 பேர் ஆதரித்துள்ளனர். இது 26.66% ஆகும். அதிமுக கூட்டணியை 787 பேர் ஆதரித்துள்ளனர். இது 26.2% ஆகும். பாஜகவை 190 பேர் ஆதரித்துள்ளனர். இது 6.32% ஆகும். அமமுகவை 173 பேர் ஆதரித்துள்ளனர். இது 5.76% ஆகும். நாம் தமிழரை 211 பேர் ஆதரித்துள்ளனர். இது 7.02% ஆகும். ஓபிஎஸ் தரப்பை 82 பேர் ஆதரித்துள்ளனர். இது 2.73% ஆகும். மற்றவர்கள் அல்லது கருத்து இல்லை என சொல்பவர்கள் 760 பேர். அவர்களின் சதவீதம் 25.31. பாஜக கூட்டணியில் அமமுகவும் ஓபிஎஸ் தரப்பும் இணைந்தால் திமுக கூட்டணியை 27.96% பேர் ஆதரிக்கிறார்கள். அதேபோல அதிமுக கூட்டணியை 27.96% பேரும், பாஜக, ஓபிஎஸ் மற்றும் அமமுக கூட்டணியை 10.89% பேரும், நாம் தமிழர் கட்சியை 7.29% பேரும் ஆதரிக்கிறார்கள். மற்றவர்கள் அல்லது கருத்து இல்லை என சொல்லக்கூடியவர்கள் 25.9% பேர்.